இந்த வீடியோல இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் ஒரு நொடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குனர் மணிவர்மன் இயக்க நடிகர் தமன்குமார் கதாநாயகனாக வர இவரோட சேர்ந்து எம்.எஸ். பாஸ்கர், வேல ராமமூர்த்தி, பழக்கருப்பையா, தீபா சங்கர்னு பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒருவித பதட்டத்தோட ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. வந்தவங்க தான் கணவனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஏமா, இன்னைக்கு காலையில போன புருஷன் தானே, நாளைக்கு காலையில வந்துருவாருன்னு அந்த போலீஸ்காரர் அலட்சியமா பதில் சொல்ல, ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க, என் புருஷனுக்கு ஆபத்து இருக்கு. நாங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கி இருந்தோம். அதுக்காக எங்க பூர்வீக நிலத்தோட பத்திரத்தை கடன் கொடுத்தவன் மிரட்டி வாங்கிட்டு போனான். எங்களுக்கு கிடைச்ச சீட்டு பணத்துல அந்த கடனை அடைச்சிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வரேன்னு இன்னைக்கு காலையில 8 லட்சத்தோட அவர் போனாரு. ஆனா இன்னும் திரும்ப வீட்டுக்கு வரல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு ரொம்ப பயந்து சொல்ல, அந்த நேரத்துல அங்க வர இன்ஸ்பெக்டர், அதாவது கதாநாயகன் தருண்குமார், அந்த கேஸ உடனடியா கையில் எடுக்கிறாரு. அதே நேரத்துல மர்மமான முறையில ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டதா ஒரு தகவலும் கிடைக்குது. அடுத்தடுத்து விசாரணைகள் நடத்தும் அருண்குமாருக்கு இறுதியில அந்த பொண்ணை கொலை பண்ணவங்க யாரு, அந்த அம்மாவோட கணவன் எங்க போனாருன்றத கண்டுபிடிப்பதுதான் படத்தோட மீதி கதையே. இளம் நடிகர் தருண்குமார் போலீஸ் கேரக்டருக்கு ஏற்ற வகையில் தன் நடிப்பை வழங்கி சிறப்பு செய்திருக்காருன்னே சொல்லணும். மேலும் வேலராமமூர்த்தி, பழக்கருப்பையா, தீபா சங்கர், எம்.எஸ். பாஸ்கர், டீ கடைக்காரர், சலூன் கடைக்காரர்னு மத்த நடிகர்களும் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏத்த நடிப்பை சரியா கொடுத்திருக்காங்கன்னே சொல்லணும். இந்த படத்தின் விறுவிறுப்புக்கு ஏத்த மாதிரி ஒளிப்பதிவு செய்து மிக அழகா காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் கே.ஜி. ரதீஷ். ஏதோ ஒரு நொடியில நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒரு சின்ன விஷயம், அதுக்காக நம்ம எடுக்கும் முடிவு தவறா இருந்தா அது தன் வாழ்க்கையே எப்படி புரட்டி போடும்னு ஒரு தத்துவத்தை இயக்குனர் மணிவர்மன் சஸ்பென்ஸ் த்ரில்லரா படம் பிடித்து காட்டியிருக்காரு.